கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை யாருக்கு கொடுப்பார் என்றால், யாருடைய இருதயம் எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது போல் இருக்கிறதோ, அவருடைய வசனத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் யார் கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ, யார் எல்லாம் அவருக்குள்ளே நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ, அவர் எதிர்பார்க்கிறதான சிந்தனை உள்ளவர்களாக, அவர் எதிர்பார்க்கிறதான ஸ்தோத்திர வாழ்க்கையை யார் வாழுகிறார்களோ அவர்கள் மேலே தேவனாகிய கர்த்தர் ஒரு சிறந்த அபிஷேகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் எதற்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், எதற்கு தேவ வல்லமையை கொடுக்கிறார் என்றால், அவருடைய கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாக, கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படிதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் எதற்கு அபிஷேகத்தை கொடுத்தார் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எதற்காக அபிஷேகத்தை கொடுத்தார், என் மேல தேவன் அபிஷேகத்தை கொடுத்ததான நோக்கம் என்ன, என்னை தெரிந்து கொண்டதான நோக்கம் என்ன, என்னை அழைத்து வரங்களை கொடுத்ததான நோக்கம் என்ன, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்ததான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு தெரியாம ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஊழியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்க மேலையும் என் மேலையும் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை வைத்த நோக்கம் என்ன? உங்க தலையின் மேல என் தலையின் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைத்த நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேகருக்கு ரட்சிப்பை தெரிவிக்கிற ஒரு பாத்திரமாக, பரலோகத்தை காட்டி கொடுக்கிற, பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறதான பாத்திரமாக உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய கனமான